கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நம்ம கடந்து போகலாம். என்னோடு சேர்ந்து வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. நாம் வாசிக்க கேட்கலாம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படி அவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அல்லேலூயா. அருமையானவர்களே, கடந்த வாரங்களிலே கர்த்தருடைய சமூகத்திலே நான் காத்திருந்த பொழுது, ஆண்டவரே இப்படி பிள்ளைகள் இடத்துல அன்று என்ன வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ளணும், என்ன ஆலோசனையை நீங்க பரலோகத்திலிருந்து கொடுக்க விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்ட பொழுது, ஆண்டவர் என் இருதயத்தில் வைத்த ஒரு வார்த்தை இந்த வசனம். ஆமென். நான் உங்களுக்காக அதை திரும்ப வாசிக்கிறேன் பாருங்க. எல்லாரும் எடுத்துங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம், பைபிள்ல கடைசி புத்தகம், கடைசி பக்கம், 355வது பக்கம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த வசனத்தை ஒரு 4 பகுதிகளாக பிரித்து இந்த நாள்ல நாம் தியானிக்க போகிறோம். ஆமென். எல்லாம் தயாரா இருக்கிறீங்களா? எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்க இந்த வார்த்தைகளை ரொம்ப கவனமாய் கவனிக்கும்படி நான் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஏன் அப்படின்னா, இந்த வசனத்தை சொன்னது யார் அப்படின்னா, அருமையானவர்களே, அப்போஸ்தலனாகிய யோவானை பத்மத்தீவு என்கிற அந்த தீவில கர்த்தர் சந்தித்து அவனை ஆவிக்குள்ளாய் மாற்றுகிறார். பாருங்க, மாற்றி அவனை பரலோகத்துக்கு கொண்டு போய் பரலோகத்தின் தரிசனங்களை காண்பிக்கிறார். 1வது அதிகாரத்திலிருந்து 22வது அதிகாரம் வரைக்கும் நீங்க வாசிப்பீர்களானா, நிறைய காரியங்களை குறித்து 1-2 அதிகாரங்கள்ல பூமிக்குரிய காரியங்களை, சபைக்குரிய காரியங்களை கர்த்தர் பேசிவிட்டு, அதுக்கு அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா பரலோகத்தின் காரியங்களை, அடுத்து வரப்போகிற காரியங்களை, கடைசி நாட்கள் என்னென்ன காரியங்கள் நடக்க போகிறது என்கிற சத்தியத்தை யோவான் மூலமா இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தி எழுதியிருக்கிறத நீங்களும் நானும் பார்க்க முடியும். ஆமென். அதனாலதான் இந்த புத்தகத்துக்கு என்ன பெயர் வைக்கப்பட்டிருக்குன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. இது வெளிப்படுத்தின சுவிசேஷம் அல்ல, இது வெளிப்படுத்தின விசேஷமானவைகளை, அதாவது கடைசி நாட்கள்ல நடக்க போகிற விசேஷமான காரியங்களை தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறது தான் இந்த வசனம். ஆமென். இப்படி வெளிப்படுத்திட்டே இருக்கிறார் பாருங்களேன். வெளிப்படுத்தும் பொழுது தம்முடைய வாயினால தாமாக ஒரு காரியத்தை யோவான் இடத்துல இயேசு சொல்லுகிறார். அது என்னன்னா, இதோ நான் சீக்கிரமாய் வரப்போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கு. என்னன்னா, பிரதர், 2000 ஆண்டுகளா சபை இதுதான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறது. 2000 ஆண்டுகளா இயேசு வரப்போறார்னு சொல்லி எங்க பார்த்தாலும் பிரசங்கத்தை நாங்க கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனா இன்னும் ஒரு முறை கூட அவர் வந்த மாதிரி தெரியலையே பிரதர் அப்படின்னு நீங்க கேட்பீர்களானால், வசனம் இப்படியாக எழுதப்பட்டிருக்கு. 2 பேதுரு 3:9, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். வசனம் என்ன சொல்லுதுன்னா, கவனிங்க, ஒரு மனுஷனும் கெட்டு போக கூடாது என்பதுதான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆமென். நீங்க யோவான் 3:16 கூட பாத்தீங்கன்னா, பிதாவாகி தேவன் தம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினதற்கான நோக்கம் என்னன்னு அங்க எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் நித்திய ஜீவனை அடையும்படி பிதாவாகி தேவன் இயேசுவை இந்த பூமிக்கு தந்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆமென். அப்ப நல்லா கவனிங்க, பிதாவாகி தேவனுடைய சித்தம் என்ன, பரலோகத்தின் சித்தம் என்ன, இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய தேவ திட்டம் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒருத்தரும் கெட்டு போயிடக்கூடாதுன்றதுதான் அவருடைய சித்தம். ஆமென். நீங்கள் நானும் கெட்டு போயிடக்கூடாது. நரகம் ரொம்ப மோசமான இடங்க. ஆமென். நரகத்துல சதா காலமும் வேதனைகளும்
அழுகையும் பற்கடிப்பும் இருக்கிறதாக வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஒரு முறை ஐஸ்வர்யவான் ஆகிய அந்த ஐஸ்வர்யவான் லாசரு சம்பவத்துல நீங்க பாத்தீங்கன்னா மரிக்கிறாங்க, ரெண்டு பேரும் மரிச்சு லாசருவும் என்ன பண்றாருன்னா அவரும் மரித்து அவர் எங்க போறாருன்னா ஆபிரகாமுக்கு மடிக்கு போறாரு. பாருங்க, கவனிங்க. ஐஸ்வர்யவான் அங்க அந்த பாதாளத்துல அந்த அந்த கொடுமை தாங்க முடியாம அவர் என்ன பண்றாருன்னா இங்கிருந்து கூப்பிடுறார், லாசருவே அப்படின்னு கூப்பிடுறாரு. பாருங்க, கூப்பிட்டு ஆபிரகாம பார்த்து சொல்றாரு, லாசரு கொஞ்சம் அமுச்சு விடுங்க, இங்க வேதனை என்ன பண்ண முடியல, என்னால தாங்க முடியலன்னு சொல்லி அவர் கொஞ்சம் ஒரு சொட்டு, அதாவது கையில ஒரு கொஞ்சம் நனைச்சாச்சு எனக்கு கொஞ்சம் கொண்டு வர சொல்லுங்க, ஒரு சொட்டாச்சு எனக்கு கொடுக்க சொல்லுங்க, ஏன்னா இங்க இருக்கிற வேதனை என்னால் தாங்க முடியலங்க, தண்ணி இல்ல, பயங்கரமான கொடுமைகளை நான் இங்க என்ன பண்றேன்னா அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறது இங்க பார்க்க முடியும். கவனிங்க, பாதாளமே அவ்வளவு கொடூரமா இருக்குமானால் நரகம் அதை விட பயங்கர மோசமானது. ஆமென். நரகம் இன்னும் திறக்கப்படல. எப்ப திறக்கப்படும்னா சாத்தானை அதுக்குள்ள போடுகிற நாள் வரும் பாருங்க, அன்றைக்கு தான் திறக்கப்படும். அது வரைக்கும் கிறிஸ்துவ அல்லாதவர்கள் மரிக்கிறாங்க பாருங்க, அவங்களாம் எங்க போறாங்கன்னா பாதாளத்துக்கு போறாங்க. பாதாளத்துல ரெண்டு விதமான பாதாளம் இருக்கிறதாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். ஒன்று மேல் பாதாளம், இன்னொன்று கீழ் பாதாளம். மேல் பாதாளத்துல இதுவரைக்கும் மரித்த பரிசுத்தவான்கள் இருந்தார்கள். கீழ் பாதாளத்துல கிறிஸ்துவை அறியாதவர்களை கர்த்தர் என்ன பண்ணார்னா கொண்டு போய் வச்சிருந்தார். பாருங்க, இயேசு இந்த பூமிக்கு வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு அந்த மேல் பாதாளத்தை கர்த்தர் என்ன பண்றாருன்னா பூமியிலிருந்து மேல கொண்டு போயிட்டாருங்க. மேல கொண்டு போய் இப்ப எங்க இருக்குன்னா அதுக்கு பேரை மாத்திட்டார், பரதீசின்னு சொல்லி அதுக்கு பேரை மாத்தி கர்த்தர் என்ன பண்றாருன்னா அதை மேல வைத்ததை நீங்களும் நானும் பார்க்க முடியும். ஒரு முறை பவுல் சொல்றாரு, நான் 3ஆம் வானம் வரைக்கும் என்ன பண்ணேன், போயிருந்தேன், அங்கே மனுஷர்கள் பேசிராத ஒரு புதிய பாஷைகளை பேசுவதை நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. பாருங்க, அதுதான் பரதேசி. ஆமென். கிறிஸ்துவுக்குள்ள மரிக்கிறவர்களை இளைப்பாற கர்த்தர் வைத்திருக்கிற இடம் அந்த இடம். அல்லேலூயா. இங்க கவனிங்க, அப்போ கர்த்தர் எங்க பிரதர் இருக்கிறாரு, பிதாவாகி தேவன் எங்க இருக்கிறார் பிரதர் அப்படின்னு கேட்டீங்கன்னா சில ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது முதல் வானம் நீங்களும் நானும் பாக்குற பாருங்க, இதுதான் முதல் வானம். என்னங்க இது சொல்லுங்க, இதுதான் முதல் வானம். இந்த வானம் இதுக்கு மேல ஒரு வானம் இருக்கிறது பாருங்க. அந்த 2வது வானத்துல தான் யார் இருக்கிறாங்கன்னா வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகள், ஒரு பெரிய அந்த அவங்க விழுந்து போன தேவ தூதர்கள் அங்க இருக்கிறாங்க பாருங்க. அதுக்கு மேல 3வது வானம், அதுதான் பரதீசி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. ஆராய்ச்சியாளர் என்ன சொல்றாங்கன்னா இன்னும் அதுக்கு மேல கிட்டத்தட்ட ஒரு 7 வானங்கள் இருக்கிறதாக அவங்க சொல்றாங்க பாருங்க. கடைசியில தான் பிதாவாகி தேவனாகி வீற்றிருக்கிற அந்த சியோன் இருக்கிறது அப்படின்னு அவர்கள் சொல்லுகிறார்கள் பாருங்க. ஆமென். அப்ப நல்லா கவனிங்க அருமையானவர்களே, கவனிங்க, ஒரு மனுஷனும் கெட்டு போக கூடாது என்பதற்காக அவர் தாமதித்துக் கொண்டிருக்கிறார். ஆனா இந்த காலை நேரத்துல சபையில கூடியிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. கவனிங்க, இனிமே அவர் தாமதமாய் இரார், அவர் அதிசீக்கிரமாய் வரப்போகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், ஆமென். கவனிங்க, கவனிங்க, 2000 ஆண்டுகளா சபை இயேசு வராருன்னு சொன்னாலும் நீங்களும் நானும் வாழ்கிற இந்த காலம் அந்த காலம். ஆமென். இந்த காலம் இயேசு கிறிஸ்து அதிசீக்கிரமாய் வரப்போகிற காலம் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. ஆமென். உலகத்துல நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் எதை தெரியுமா நமக்கு காண்பிக்கிறது அருமையானவர்களே, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் என்பதை காண்பிக்கிறது. ஆமென். ஒரு சாதாரண அரசியல்வாதி ஊருக்குள்ள வராங்கன்னா அல்லது நம்ம பட்டணத்துக்கு ஏதோ மீட்டிங்காக வராங்கன்னா பக்கம் பக்கமா பேனர், பக்கம் பக்கமா நோட்டீஸ்கள், என்னென்னவோ செய்து அந்த தலைவர் வருகிறத அவங்க என்ன பண்றாங்கன்னா வெளிப்படுத்துகிறார்கள். அருமையானவர்களே, ஒரு சாதாரண தலைவர் இந்த பட்டணத்துக்கு வரும் பொழுது சகல காரியங்களும் சூழ்நிலைகளும் அவர் வருகிறதை நமக்கு வெளிப்படுத்துமானால் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருகிறத இந்த பூமியும் வானம் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. ஆமென், ஆமென். நமக்கு நேரம் இல்லாததுனால நான் கொஞ்சம் வேகமா போறேன் பாருங்க. ஒவ்வொரு மாசமும் நம்ம இயேசுவோடைய 2ஆம் வருகை குறித்து தியானிச்சுட்டே இருக்கிறோம். அதில் நிறைய காரியங்கள் அவங்களோடு கூட போதித்து கொண்டே இருக்கிறேன் பாருங்க. அதாவது எப்படி பிரதர் சொல்றீங்க இது கடைசி காலம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க ஆதியாகமத்தின் புத்தகத்தை எடுப்பீர்கள்னா எடுக்க வேண்டாம், எனக்கு கொஞ்சம் அப்படியே கவனிங்க. ஆதியாகமத்துல
6 நாள் கர்த்தர் என்ன பண்றாருன்னா சகலவற்றையும் சிருஷ்டிக்கிறார். சிருஷ்டித்து 7ஆம் நாள் எப்படி இருந்தார்னா ஓய்ந்திருந்தார், அதை பரிசுத்தமாக்கி அதை ஆசீர்வதித்தார் அப்படின்னு சொல்லி நீங்களும் நானும் பார்க்கிறோம். வேத பண்டிதர்கள் என்ன சொல்றாங்கன்னா, வசனம் இப்படி இருக்கு பாருங்க, அதாவது புத்தி உள்ளவன் கணக்க பார்க்க கடவன் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு பாருங்க. அதன் அடிப்படையில வேத பண்டிதர்கள் என்ன பண்றாங்கன்னா, வேத ஆராய்ச்சி செய்கிறவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது எப்படி கர்த்தர் 6 நாட்கள் இந்த பூமியையும் பூமிக்குண்டான எல்லா காரியத்தையும் சிருஷ்டித்து 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தாரோ, அது போல இந்த பூமியில மனிதனை உண்டாக்கி கிட்டத்தட்ட 6000 ஆண்டுகள் நிறைவடைந்து 7ஆம் ஆண்டுக்குள்ள, அதாவது 6000 ஆண்டுகள் நிறைவடைந்து 7,000ஆம் ஆண்டுக்குள்ள நம்ம என்ன பண்றோம்னா பிரவேசித்து கொண்டிருக்கிறோம். எப்படி அன்னைக்கு 6 நாள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து 7ஆம் நாள் கர்த்தர் ஓய்ந்திருந்தாரோ, அது போல அதாவது ஒரு நாள் வேதம் சொல்லுகிறது 2 பேதுருல அவருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த 6 நாளுக்கு 6000 வருஷத்தை அவங்க கணக்கு எடுக்கிறாங்க பாருங்க. அப்போ இந்த பூமியில மனிதனை உண்டாக்கி எத்தனை ஆண்டுகள் ஆகிறது சொல்லுங்க, சொல்லுங்க சத்தமா. 6000 ஆண்டுகள் நிறைவடைந்து 7,000ஆம் ஆண்டுக்குள்ள இந்த பூமி பிரவேசித்து கொண்டிருக்கிறது. ஆமேன், ஆமேன். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? இது 7ஆம் நாள். 7ஆம் நாளுக்குள்ள, இந்த 7ஆம் நாள்ல கர்த்தர் அதை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதித்தது போல அவர் அதிசீக்கிரமா இந்த பூமிக்கு வரப்போகிறார் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார்கள். ஆமேன், சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கவனிங்க அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் சொல்லி சொல்லப்படுகிறது. சபையே, இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து என்ன பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? இதுவரைக்கும் கர்த்தர் தாமதித்து கொண்டிருந்தது உண்மை, ஒருவரும் கெட்டு போய் விடக்கூடாது என்பதற்காக எல்லா ஜாதிகளுக்கும் எல்லா ஜனத்திற்கும் இயேசுவினுடைய சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் என்று அவர் காத்திருந்தது உண்மை. ஆனா இந்த நாள் காத்திருப்பின் நாள் அல்ல, அதிசீக்கிரமா இயேசு வரப்போகிற நாள். ஆமேன். அதனால தான் இயேசுவே சொல்றார் யோவானை பார்த்து, யோவானே இதோ சீக்கிரமாய் வரப்போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். கவனிங்க, இந்த வருகையை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். ஆனா இன்னும் ஒரு சில காரியங்களை வேதத்திலிருந்து எடுத்து உங்களுக்கு காண்பிக்க நான் விரும்புகிறேன். இந்த வருகையின் போது என்ன நடக்கும் கொஞ்சம் தெளிவா என்ன கவனிங்க. கவனிங்க, என்ன நடக்க போகிறது? முதலாவது என்ன நடக்கும்னா, முதலாவது ரகசிய வருகை நடக்கும். ஆமேன். 2ஆம் வருகையை, இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை 2 விதமாக நாம் பிரிக்கலாம். ஒன்று ரகசிய வருகை. ஆமேன். நீங்க 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 எடுத்து வாசிப்பீர்களானால் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்க. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. கவனிங்க, இந்த வசனம் எதை நமக்கு காண்பிக்கிறதுனா, அவர் ரகசியமாய் வரப்போகிறார். இங்க பாருங்க, 3ஆம் வானம் நான் சொன்ன பாத்தீங்களா, பரதேசி இருக்கிற இடம் நான் சொன்ன பாத்தீங்களா, கிறிஸ்துவுக்குள்ள மரிக்கிற பரிசுத்தவான்கள் இளைப்பாறுகிற இடம் சொன்ன பாத்தீங்களா. கர்த்தர் பரலோகத்தில் இருந்து அந்த 3ஆம் வானம் வரைக்கும் இறங்கி வருவார். ஆமென். 3ஆம் வானம் வரைக்கும் இறங்கி வருவார். வரும்பொழுது என்ன நடக்கும்னா, அந்த பரதேசிக்குள்ள எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏசப்பா வரும்பொழுது சுடுகாடெல்லாம் வெடிக்கும். என்னது சொல்லுங்க, சுடுகாடெல்லாம் வெடிக்கும், அங்கிருந்து எல்லாரும் எழும்பி போவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிறோம். இல்ல இல்ல இல்ல, சுடுகாடெல்லாம் வெடிக்காது. சுடுகாடு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கவனிங்க கவனிங்க. அப்ப என்ன நடக்கும்னா, இந்த ஆத்துமா பரதேசியில போய் இளைப்பாரிட்டு இருக்கு இல்லையா, பரதேசில இளைப்பாட்டு கர்த்தர் அங்க வந்து நிற்பார், மேகங்கள் மேல வந்து நிற்பார், எக்கால சத்தங்கள் துணிக்கும் பொழுது அந்த பரதேசில இளைப்பாரி கொண்டிருக்கிறவர்கள் முதலாவதாக எழுந்திருப்பார்கள். ஆமென், ஆமென். பின்பு உயிரோடு இருக்கிற நாம் என்ன பண்ணப்படுவோம்னா, மறுரூபமா இந்த இந்த பூமியில் இருக்கிற இந்த மேனி மாறி பரலோக மேனி நமக்கு தரிக்கப்படும். ஆமென். தேவ தூதர்களை போல நம்ம என்ன பண்ணுவோம்னா
மாறும். இந்த மாம்சமும் ரத்தமும் நமக்குள்ள என்ன பண்ணாதுன்னா இருக்காது. பரலோக மேனி அணிந்தவர்களாக நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆமென். கவனிங்க, எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு என்ன நடக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 19:7 எழுதி கொள்ளுங்க. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்திற்கு மணவாட்டி ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறாள், ஆயத்தமாக்கப்பட்டால் சொல்லி நீங்க வேத வசனத்துல வாசிக்க முடியும். அப்ப அந்த 7 வருஷம் என்னங்க நடக்கும்? ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்து நடக்கும். எனக்கு முதலாவதாக கிறிஸ்துவுக்குள்ள மரிக்கிறவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், அதாவது உயிர் தெழுவாங்க. பிற்பாடு உயிரோடு இருக்கிற நாம் என்ன பண்ணப்படுவோம்னா மறுரூபமாக்கப்படுவோம்னு வேதவசனம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 19:7 படி ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்து மேல நடக்கும். நீங்களும் நானும் யாரெல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்களோ அவர்களை எல்லாரும் அந்த கல்யாண விருந்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா பங்கு பெறுவோம்னு வசனம் சொல்லுகிறது. ஆமென். அந்த 7 வருஷம் நம்ம மேல போயிடுவோங்க. கல்யாண விருந்தில் நம்ம ரொம்ப சந்தோஷமா இருப்போம். ஆனா பூமியில அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி ஆரம்பமாகும். அந்தி கிறிஸ்து என்ன பண்ணுவான்னா, நான் தான் மேசியா, நான் தான் கிறிஸ்துன்னு சொல்லி யூதர்களை வஞ்சிப்பான் பாருங்க. முதல் 3 வருஷம் ஜனங்களுக்கு எப்படிப்பட்ட காலம்னா உபத்திரவத்தின் காலம் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்த 3.5 ஆண்டுகள் அருமையான மகா உபத்திரவ காலம்னு சொல்லி வேதம் சொல்லு. இவன் என்ன பண்ணுவான்னா, அந்தி கிறிஸ்து முதல்ல ஏமாத்தி ஜனங்களை எல்லாம் வஞ்சிப்பான் பாருங்க. வஞ்சித்த பிறகு முதல் 3 வருஷம் ஒரு சில உபத்திரவங்களை கொடுப்பான். அடுத்த 3 வருஷம் தான் அவனுடைய சுயரூபத்தையும் அவன் என்ன பண்ணுவான்னா காண்பிக்க ஆரம்பிப்பான் பாருங்க. அடுத்த 3 வருஷம் மகா கொடிய வேதனைகளை ஜனங்க அனுபவிப்பாங்க பாருங்க. முக்கியமா யூதர்கள் அனுபவிப்பாங்க. இந்த காலகட்டத்தில் தான் யூதர்கள் உணர்வடைந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவன் மேசியா இல்லைன்றத புரிந்து கொள்ளுவார்கள். மேசியாவுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அடித்து புலம்ப ஆரம்பிப்பாங்க பாருங்க. அநேகர் ரட்சிக்கப்படுவாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் பாருங்க. அருமையானவர்களே, இந்த 7 ஆண்டினுடைய முடிவில் இந்த 7 ஆண்டினுடைய முடிவில் என்ன நடக்குன்னா, நம்ம பரலோக அந்த கல்யாண விருந்தெல்லாம் முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா இயேசு கிறிஸ்து பகிரங்கமா இந்த பூமிக்கு வருவார். ஆமென். பகிரங்கமா முதல் முறை எப்படி வருவாருங்க? எல்லாரும் சொல்லுங்க. ரகசியமா வருவார். அது யாருக்காக மாத்திரம்னா கிறிஸ்துவுக்குள்ள மரித்தவர்களும் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்காக எனக்காக மட்டும் நடக்கும் அது. ஆமென். நம்ம மட்டும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அது வேற யாருக்கும் அந்த வருகை தெரியாது பாருங்க. ஆனா அடுத்த முறை அவர் வரும் பொழுது பகிரங்க வருகையா இருக்கும். பூமி முழுக்க அவருடைய வருகையை பார்ப்பாங்க. ஆமென். சகரியா 14:4 சொல்லுகிறது, அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 1:7 சொல்லுகிறது, இதோ மேகங்களுடனே கூட வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு பாருங்க. இந்த அவரை குத்தினவங்க பூமியின் கோத்திரத்தார் இவங்கெல்லாம் யாருன்னா கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறாங்க பாருங்க. இயேசு அந்த ரகசிய வருகையில எல்லாரையும் கொண்டு போயிடுவார். அந்த சூழ்நிலையில சபையில் இருக்கிறவங்க கூட சிலர் கைவிடப்படுவாங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதனாலதான் கர்த்தருடைய வார்த்தை வருது. இங்க கவனிங்க. முதலாம் உயிர் தெழுதலுக்கு பங்குள்ளவன் பரிசுத்தவானும் பாக்கியவானமா இருக்கிறான். அந்த லிஸ்ட்ல நீங்களும் நானும் வரணும். ஆமென். நீங்க கைவிடப்படுவீர்களானா உலகம் போன போக்கெல்லாம் வாழும் பிரதர். சும்மா சர்ச்சைக்கு எல்லாரும் போறாங்க, நானும் வரேன் பிரதர். இங்க ஒரு வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன் பிரதர். நீங்க என்னன்னா பிரசங்க பிரதர், நாங்க கேட்க மாட்டோம் பிரதர், அதன்படி வாழ மாட்டோம் பிரதர், உலக போன போக்கில் நான் வாழ்வோம் பிரதர் சொல்லுவீர்களானால் அவர் வரும் பொழுது கைவிடப்படுவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். கைவிடப்படுவீர்களானா ரொம்ப ஊழியக்காரன் சொன்னதை நான் கேட்காம போயிட்டேனே, ஐயோ அவங்க கத்தி சொன்னாங்களே, வாரம் பிரசங்கித்தாங்களே, கேட்காம போயிட்டேனே, இப்ப நான் கைவிடப்பட்டுட்டேனேன்னு சொல்லி அடித்து கொண்டு அழுகிறவர்கள் இருப்பாங்க பாருங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சிலர், அதுல எல்லாரும் கிடையாது, சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அவனுடைய முத்திரையை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நிராகரிக்கப்படும் பொழுது அந்தி கிறிஸ்துவினால அவர்கள் கொலை செய்யப்படுவார்கள். இரத்த சாட்சியா சிலர் மரிப்பாங்க. அந்த மாதிரி இரத்த சாட்சியெல்லாம் நம்ம மரிக்க வேண்டியது தேவையில்லை. கவனிங்க, முதலாவது வருகையில புரிஞ்சுக்குங்க, அவர் ரகசிய வருகையில வரும் பொழுதே
நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமென். இப்ப என்ன கவனிங்க, 7 வருஷம் முடிவில் அவர் எருசலேம்ல இருக்கிற ஒலிவமலையின் மேல அவருடைய பாதங்கள் வந்து இறங்கும். இறங்கின என்ன நடக்கும்னா கவனிங்க, சத்துரு என்ன பண்ணுவான்னா இயேசு கிறிஸ்து வந்ததை பார்த்து அவன் ஒரு டீமை கூப்பிடுவான் பாருங்க. கூட்டி அவன் மிகப்பெரிய ஒரு சேனைய இஸ்ரவேல் இருக்கிற அர்மெகதோன் என்கிற பள்ளத்தாக்குல அவன் என்ன பண்ணுவானா கூட்டி சேர்ப்பான் பாருங்க. கர்த்தரும் என்ன பண்ணுவார்னா தம்முடைய பரிசுத்தவான்களோடு கூட அவர் என்ன பண்ணுவார்னா வருவார் பாருங்க. அதாவது வெளிப்படுத்தினால் 16:16 இப்படி எழுதப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 16:16. அப்பொழுது எபிரேய பாஷையிலே அர்மெகதோன் எனப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தான் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிசாசு என்ன பண்ணுவான்னா அந்தி கிறிஸ்து தன்னுடைய ஆட்களை எல்லாம் சேர்ப்பான் பாருங்க. சேர்த்து கிறிஸ்துவோடு கூட யுத்தம் பண்ணும்படிக்கு அங்க அந்த யுத்தத்திற்கு என்ன பேர்னா அர்மெகதோன் யுத்தம். எல்லாம் சொல்லுங்க. வெளிப்படுத்தல் 16:16 எழுதப்பட்டிருக்கு. அர்மெகதோன் மெகதோ என்கிற பள்ளத்தாக்குல அர்மெகதோன் என்கிற யுத்தம் நடக்க போகிறது. ஆமென் ஆமென் சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 19, 20, 21 நான் படிக்கிறேன் பாருங்க. அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டு மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்னி கடலிலே உயிரோட தள்ளப்பட்டார்கள் என்று வெளிப்படுத்தல் 19, 20, 21 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். கவனிங்க, என்ன நடக்கும்னா கிறிஸ்து தம்முடைய பரிசுத்தவான்களோடு வருவாரு. அந்தி கிறிஸ்து என்ன பண்ணுவான்னா அவங்க டீமை பெரிய டீமை கூப்பிடுவான். யார் யார் அவங்கன்னா வசனம் சொல்லுது, தன்னுடைய முத்திரையை தரித்தவர்கள், அந்த 666 நம்பருக்கு பாருங்க, அதை ஏற்றுக்கொண்டவங்க, அதன் சொரூபத்தை வணங்கினவங்க, இவங்கெல்லாம் தான் என்ன பண்ணுவாங்கன்னா சேருவாங்க பாருங்க. கிறிஸ்துவுடனே கூட யுத்தம் பண்ணும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவார்னா அவங்களை வாதையினால் அடித்து என்ன பண்ணுவார்னா இதுல 2 பேரை பிடிப்பாராம். யார் அவங்கன்னா அந்தி கிறிஸ்துவையும் கள்ள தீர்க்கதரிசியும். எல்லாம் சொல்லுங்க, அந்தி கிறிஸ்து. என்ன கவனிங்க, நம்முடைய தேவன் திரித்துவமானவர். யாருங்க? பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர். நம்முடைய தேவன் ஒருவர் தான், ஆனா அவருடைய திரித்துவம் உள்ளவராய் இருக்கிறார். பிசாசு என்ன பண்றான்னா கவனிங்க, சாத்தான் என்றும் பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் என்று நம்ம சொல்றோம் பாருங்க, அவங்க கூட இதை அப்படியே காப்பி அடிச்சு வச்சிருக்கிறான். எப்படி பிரதர் சொல்றீங்க? ஆமா, சாத்தான் பிதாவுக்கு அடையாளமா அவர் யாருன்னா தன்னை பிதாவா காண்பிச்சு பாரா. அந்தி கிறிஸ்து இயேசுவுக்கு ஒப்பனையா அவன் என்ன பண்றான்னா தன்னை காண்பிக்கிறான். கள்ள தீர்க்கதரிசி ஹோலி ஸ்பிரிட்டுக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமா தன்னை அவன் என்ன பண்றான்னா காண்பிக்கிறான் பாருங்க. இப்ப இதுல 2 பேரை கர்த்தர் பிடிக்கிறார். யாருன்னா அந்தி கிறிஸ்துவையும் கள்ள தீர்க்கதரிசியும் பிடித்து அவங்கள கந்தகமும் அக்னி எரிகிற கடலில போடுவார். இது எப்ப நடக்கும்னா பகிரங்க வருகையில நடக்கும். அவர் பகிரங்கமா பூமி முழுக்க அவருடைய வருகையை பார்க்கும் பொழுது அழுவாங்க. ஐயோ, இந்த ஆண்டவர் தானே நாங்க குத்தினோம், ஐயோ இந்த ஆண்டவர் தானே நாங்க தள்ளி போட்டோம்னு சொல்லி யூதர்கள் எல்லாம் புலம்புவாங்க பாருங்க. இப்படி புலம்பும் பொழுது கர்த்தர் தம்முடைய பரிசுத்தவான்களோடு வந்து சாத்தான் வந்து அந்தி கிறிஸ்துவோடு கூட என்ன பண்ணுவார்னா யுத்தம் செய்வார் என்று வேதம் சொல்லுது. அதுல கர்த்தாதி கர்த்தர் ஜெயிப்பார். ஆமென் ஆமென். இந்த திரித்துவம் உள்ள பிசாசை என்ன பண்ணுவார்னா அந்தி கிறிஸ்துவின் கள்ள தீர்க்கதரிசியும் பிடிச்சி அக்னியும் கந்தகம் எரியிற கடல்ல போடுவார். அவங்க கதை முடிஞ்சிச்சு. ஆமென், அவங்க கதை முடிஞ்சு. இப்ப யார் மட்டும் இருக்கிறாங்கன்னா சாத்தா மட்டும் இருக்கிறான். பழைய பாம்பாகிய வலுச்சர்பம் என்று சொல்லப்படுகிற சாத்தான் மட்டும் இருக்கிறான். வேதம் சொல்லுகிறது 1000 வருஷம் அளவும் அவனை என்ன பண்றாருன்னா கர்த்தர் கட்டி பாதாளத்துல கட்டி வைக்கிறாராம். ஆமென். வெளிப்படுத்தல் 20:1-2 சொல்லப்படுகிறது, சாத்தானை 1000 வருஷம் கட்டி வைத்து பாதாளத்தில், அதாவது அவன் ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அவனை அடைத்து முத்திரை போடப்பட்டதுன்னு சொல்லப்படுகிறது. ஆமென். உங்களுக்கு புரியுதுங்களா நான் பேசுற விஷயம்? சபையை பார்த்து கேட்கிறேன், பேசுற காரியம் புரியுதுங்களா? உங்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்கிற எல்லா காரியத்தையும் புரியுதுங்களா? கவனிங்க. பகிரங்க வருகையில யுத்தம் நடக்கும். அந்த யுத்தத்துல கர்த்தர் ஜெயிப்பார். அந்தி கிறிஸ்துவையும் கள்ள தீர்க்கதரிசியும் பிடித்து கந்தகமும் அக்னி எரியிற அந்த கடல்ல போடுவார். அவங்க சாப்டர் முடியும். 1000 வருஷம் அளவும் சாத்தானை பிடித்து கட்டி வைத்து அவனை பாதாளத்துல அடைச்சு வைப்பார் பாருங்க. இந்த 1000 வருஷம் என்ன நடக்கும்னா
கர்த்தர் எருசலேமை தலைநகரமாய் கொண்டு அவர் ஆட்சி செய்வார். ஆமென். அப்ப என்ன நடக்கும் தெரியுமா? அந்த ஆட்சியில எங்கும் பூமி எங்கும் சமாதானம் உண்டாகும். ஆமென். பூமி எங்கும் சமாதானம் உண்டாகும். புலியும் சிங்கமும் ஒன்னா மேயும், ஆட்டுக்குட்டியும் சிங்கமும் ஒன்னா பிள்ளை மேயும். ஆமென். ஒரு குழந்தை புத்துக்குள்ள கைவிடும், அந்த சர்ப்பம் என்ன பண்ணாது தெரியுமா? அந்த குழந்தைய தீண்டாது, அது தீங்கு செய்யாது. பூமி எங்கும் தீங்கு செய்ய ஒருவரும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அந்த 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 ஆட்சி எப்படி இருக்கணும்? அந்த 1000 வருஷம் ஆட்சி மிக சமாதானமா இருக்கும். ஆமென். அல்லேலூயா. கவனிங்க, இந்த 1000 வருஷம் முடிவில் என்ன நடக்கும்னா, வெளிப்படுத்தல் 20:7-8 நீங்க எடுத்து வாசிங்க. அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலில் இருந்து விடுதலையாகி புறப்படுவான். கவனிங்க, என்ன கவனிங்க, இதோட முடிஞ்சிச்சா? 1000 வருஷம் அளவும் ஆண்டவர் ஆட்சி செய்யறாரு, சமாதானம் வந்துடுச்சே, நிம்மதி வந்துடுச்சே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 1000 வருஷம் முடியும் பொழுது என்ன நடக்கும்னா, கர்த்தர் சாத்தானை காவலில் இருந்து அவிழ்த்து விடுவார். பாருங்க, இப்ப இவன் என்ன பண்ணுவான்னா, கோகையும் மாகோகை எல்லாரையும் கூப்பிடுவான் சண்டைக்கு. கூப்பிட்டு ஒரு கடற்கரை மணல் துணையான கூட்டத்தை அவன் சேர்ப்பான். பாருங்க, என்ன கவனிங்க, என்ன கவனிங்க, 1000 வருஷ அரசாட்சியை கர்த்தர் தான் ஆளுகை செய்யறார். கர்த்தருடைய பிள்ளைங்க தான் ஆளுகையில் இருக்கிறாங்க. ஆனாலும் அந்த காலத்திலையும் எப்படியாப்பட்ட ஜனங்க இருப்பாங்கன்னா, சாத்தானுக்காக செயல்படுகிற ஒரு கூட்டத்தார் இருப்பாங்க. ஆமென். 12 அப்போஸ்தலர்களுங்க இயேசுவோடு கூடவே இருந்தாங்க. இயேசு செய்த எல்லா காரியத்தையும் பார்க்கறாங்க. ஆனா அதுல ஒருத்தன் சாத்தானால பயன்படுத்துகிற மனுஷனா மாறி போனான். பாருங்க, அந்த மாதிரி கர்த்தர் 1000 வருஷம் அளவு ஆட்சி செய்வார். ஆனா அதுல சில கூட்டத்தார் எப்படி இருப்பாங்கன்னா, சத்துரு சாத்தானுக்கான கூட்டமா சில, அவங்கள பத்தி வசனம் சொல்லுது, கடற்கரை மணல் தானையா இருப்பாங்களாம். ஆமென். இப்போ வசனம் சொல்லுகிறது, நீங்க அப்படியே 9-10 வாசிங்கன்னா, அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது அப்படின்னு சொல்லி வசனம். சாத்தான் என்ன பண்ணப்படுறான்னா, சாத்தான அந்த அந்த 1000 வருஷம் முடிவுல கர்த்தர் என்ன பண்றான், சாத்தான அந்த அந்தி கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசியும் போட்டா இருப்பாருங்க, அந்த அக்னியும் கந்தமேர் கடல்ல, அதுல அவனை போட்டு அவன் சாப்டர் முடிப்பார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, சந்தோஷமா. அவன் கதையை முடிப்பாருங்க. பாருங்க, கதையை முடித்ததுக்கு பிற்பாடு ஒரு சம்பவம் நடக்கும். என்ன சம்பவம்னா, கவனிங்க, வேதம் சொல்லுகிறது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுக்குரிய பலன் என்னோடு கூட வருது. அவன் அவனுக்குரிய பலன் என்னோடு கூட வருது. இந்த 1000 வருஷம் முடிவுல அந்தி கிறிஸ்துவையும் கள்ள தீர்க்கதரிசியும் கந்தகமும் அக்னியும் எரிகிற கடலிலே போட்டார் அல்லவா, அதே போல கடைசியா இருக்கிற சாத்தானையும் அவனுடைய கூட்டத்தார் என்ன பண்ணுவார்னா, கர்த்தர் அந்த அக்னி கடல்ல போடுவார். போட்ட பிற்பாடு ஒரு சம்பவம் நடக்கும். என்னன்னா, பலன் உண்டாகும். ஆமென். பலன் கிடைக்கும். பலன் கிடைக்கும். அது என்ன பிரதர் பலன்? பலன் கிடைக்கிறதுனா என்னங்க பிரதர் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு சில வசனங்களை உங்களோடு கூட நீங்க எடுத்துங்க. வெளிப்படுத்தல் 20:11. பின்பு நான் பெரிய, கவனிங்க, தயவு செய்து இந்த வசனத்தை எல்லாரும் பாருங்க. பைபிள் வச்சிருக்கிறவங்க தயவு செய்து எல்லாரும் அதை பாருங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து படிக்க போறோம். படிக்கிறவங்க மைக்ல படுறாமா. பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்தில் இருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. என கவனிங்க, என கவனிங்க, என்ன நடக்க போகுது தெரியுமா? கடைசி அந்த 1000 வருஷம் முடிவுல கர்த்தர் எல்லாரையும், ஒரு கூட்டம் கிறிஸ்துவின் கூட்டமா இருக்கும், இன்னொரு கூட்டம் சாத்தானின் கூட்டமா இருக்கும். சாத்தானின் கூட்டத்தை கர்த்தர் ஒழிப்பார். சாத்தான கந்தகமும் அக்னி எரிகிற கடல்ல போடுவார். அந்த அவங்களுடைய சாப்டர் கர்த்தர் க்ளோஸ் பண்ணுவார். இப்ப எல்லாரும் எங்க இருப்பாங்கன்னா, வெள்ளை சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்பார்கள். ஆமென், ஆமென். வெள்ளை சிங்காசனத்திற்கு முன்பாக நீங்களும் நானும் நிற்போம். அல்லேலூயா. ஒரு சிலர் வலது பக்கத்துல நிப்பாங்க,
ஒரு சிலர் கர்த்தருடைய அந்த சிங்காசனத்தினுடைய இடது பக்கத்துல நிப்பாங்க. வலது பக்கத்துல ஒரு கூட்டத்தார், இடது பக்கத்துல ஒரு கூட்டத்தார் நிற்பாங்க. பாருங்க, நிற்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, படிங்க மாத, மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன, ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின் படி மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். ஆமென், ஆமென். அந்த பலன் என்ன தெரியுமா சபையே? அதுதான் நியாய தீர்ப்பு என்கிற பலன். ஆமென். நம்ம நினைச்சிட கூடாது, நம்ம என்ன பண்ணாலும் கர்த்தர் கண்டுக்கல, நம்ம எப்படி வாழ்ந்தாலும் இயேசு கண்டுக்கல அப்படின்னு நீங்க நினைச்சிடாதீங்க. ஒரு நாள் ஒன்று வரப்போகிறது, அதுதான் நியாய தீர்ப்பின் நாள். ஆமென். அதுதான் நியாய தீர்ப்பின் நாள். மரித்தோர், பெரியோர், சிறியோர் எல்லாரும் அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கிற ஒரு நாள் வரப்போகிறது. ஆமென். நிற்கும் பொழுது கர்த்தர் புத்தகங்களை திறக்க போறாராம். நிறைய புத்தகங்கள் பரலோகத்தில் இருக்கிறது. சில புத்தகங்கள் வேதமே சொல்லுகிறது. என்ன புத்தகம்னா ஞாபக புத்தகம்னு சில புத்தகம் இருக்கு. என்ன புத்தகங்க? ஞாபக புத்தகம். இன்னொரு புத்தகம் இருக்கான், அது என்ன புத்தகம்னா ஜீவ புத்தகம். எல்லாம் சொல்லுங்க, ஜீவ புத்தகம். என்ன கவனிங்க அருமையாளர், பல விதமான புத்தகங்கள் இருக்கு. அதுல ஒரு புத்தகம் எனக்கு தெரிஞ்சது ஞாபக புத்தகம். இன்னொன்று பைபிளே சொல்லுது, அது என்ன புத்தகம்னா ஜீவ புத்தகம். இந்த புத்தகங்கள் திறக்கப்பட்டு அவரவர்கள் செய்த கிரியைக்கு தக்க நியாய தீர்ப்பை அடைந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். வெளிப்படுத்தல் 14:13 படிங்க. வெளிப்படுத்தல் 14:13 வேகமா எடுத்து படிங்க. இன்னொருத்தர் ஏசாயா 40:10 எடுத்துக்கங்க. பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள், அது கர்த்தருக்குள் மரித்தவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒழிப்பார்கள். கவனிங்க, கவனிங்க, இதெல்லாம் நடக்க போகுது. ஏசாயா 40:10 பாருங்க. இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார், அவர் தமது புயத்தினால் அரசாளுவார். இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோடு கூட வருகிறது, அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்லுகிறது. ஆமென். கவனிங்க, அவர் வரும்பொழுது எல்லாருக்குமான பலனை கொடுக்க போகிறார் வேதம் சொல்லுது. ஆமென். அந்த பலன் தான் என்னன்னா நியாய தீர்ப்பா. ஆமென். இந்த புஸ்தகம்லாம் திறக்கப்படுது பாருங்க. நீங்க பேசுற ஒவ்வொரு பேச்சு, நீங்க பண்ற ஒவ்வொரு காரியம், நீங்க பார்க்குற காரியம், தேவன் அசட்டை பண்ற காரியம் எல்லாத்தையும் கர்த்தர் எழுதிட்டே வருவார். தம்முடைய புத்தகத்தில் அவர் எழுதிட்டே வருவார். தம்முடைய புத்தகத்தில் எழுதிட்டே வருவார். ஒரு நாள் ஒன்று வரப்போகிறது, அதுதான் நியாய தீர்ப்பின் நாள். அதுதான் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பின் நாள். அந்த நாள்ல கர்த்தருக்கு முன்பாக எல்லாரும் நிற்பார்கள். அப்பொழுது புத்தகங்கள் திறக்கப்பட்டு அவர்கள் செய்த கிரியைகளுக்கு தக்க பலன் கர்த்தர் கொடுப்பார். ஆமென். பலனை கர்த்தர் கொடுப்பாரா? எல்லாம் ரெடியா இருக்கிறீங்களா பலனை வாங்கறதுக்கு? சொல்லுங்க, சொல்லுங்க. மத்திய 25:14 எடுக்காதீங்க, எழுதி மட்டும் வச்சுங்க. என்ன கவனிங்க, பரலோக ராஜ்யம் எஜமான் தூர பிரயாணம் போவதற்கு சமமா இருக்குன்னு அங்க 25:14 ஆண்டவர் ஒரு ஊமையை சொல்றாரு பாருங்க. கவனிங்க, அதுல சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, எஜமான் என்ன பண்றாருன்னா தம்முடைய ஊழியக்காரர்களை கூப்பிட்டு அவர் என்ன பண்றாருன்னா அவங்க திறமைகளுக்கு தக்க தாளந்தை கொடுக்கிறாராம். ஒருத்தங்கிட்ட 5 தாளந்து, இன்னொரு இடத்துல 2 தாளந்து, இன்னொரு இடத்துல 1 தாளந்து கர்த்தர் கொடுக்கிறார். கொடுத்துட்டு இப்ப தூர பிரயாணமா போயிட்டார். எங்க போயிட்டாருங்க? தூர பிரயாணம் போயிட்டார். போயிட்டு அவர் பல நாள் கழித்து திரும்பி வராரு பாருங்க. வரும்பொழுது தம்முடைய ஊழியக்காரர்கள் எல்லாரையும் கூப்பிடுறார். கூப்பிட்டு அவங்க கிட்ட விசாரிக்கிறார். ஏன்னா அவர் தாளந்து கொடுத்துட்டு போனார் இல்லையா? கொடுத்துட்டு போனப்ப 5 தாளந்தை வாங்கின ஓடி வரான். எஜமானே, அவன் காட்டுறான், நீங்க 5 தாளம் என்கிட்ட கொடுத்தீங்க, இங்க பாருங்க, நான் இதை இன்னும் எக்ஸ்ட்ரா 5 தாளம் தான் மாத்திட்டேன், இப்ப என்கிட்ட 10 தாளம் இருக்குன்றான். உடனே எஜமான் சொல்ற, ஒரே சந்தோஷம் எஜமானுக்கு, உண்மையும் புத்தகமான ஊழியனே, கொஞ்சத்துல உண்மை உள்ளவனே, உன்னை அநேகத்தின் மேல் அதிபதியா வைப்பேன்னு சொல்லி
கர்த்தர் அவனுக்கான பலனை கொடுத்து பிதாவின் சந்தோஷத்தை பிரவேசிக்கும்படி அவனை செய்கிறார். ஆமென். உடனே 2 தாளந்தை வாங்கினவனை கூப்பிடுறார். அவன் ஓடி வரான். எஜமானே 2 தாளந்தை வாங்கினேன், இதை 4ஆ மாத்திருக்கிறேன். அவருக்கு மிக சந்தோஷம் பாருங்க, ஒரே சந்தோஷம். அவனை கூப்பிட்டு கொஞ்சத்தில் நீ உண்மையா இருந்த, உன் அநேகத்தின் பேர்ல அதிபதி ஆக்குறேன்னு சொல்லி அவனுக்கும் அதுக்கான பலனை தரார். ஆமென். இன்னொருத்தர் இருந்தான். அவன் யாருன்னா 1 தாளந்தை வாங்கினவன். எல்லாம் சொல்லுங்க, 1 தாளந்தை வாங்கினவன். கர்த்தர் அவனை கூப்பிடுறாரு. கூப்பிட்டா அவன் சொல்றான், நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர்னு சொல்றான். நீங்க ரொம்ப கடினமானவருங்க, அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், இந்த 1 தாளந்தை பொச்சை வச்சிட்டேன் அப்படின்றான் பாருங்க. அவர் சொல்றாரு, நீ வட்டிக்காரங்கிட்ட கொடுத்திருந்தா கூட நான் வட்டியை வாங்கி இருந்திருப்பேன்டா அப்படின்னு சொல்லி அவனை அழுகையும் பற்கடிப்பும் நிறைந்த இடத்துல கொண்டு போய் போட்டாருன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. கவனிங்க அருமையானவர்களே, கவனிங்க அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது அந்த அந்த 1 தாளந்தை வாங்கினவன் என்ன பண்ணானா, அழுகையும் பற்கரிப்பு நிறைந்த இடத்துல போனானா. ஆமென். பலன்னா என்ன பிரதர், பலன் கொடுப்பேன்னு சொல்றீங்க, பலன்னா என்ன பிரதர்? கவனிங்க, பலன்னா என்னன்னா, பலன்ல 2 விதமான பலன் இருக்கு. ஒன்னு கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள், கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய பிள்ளைகள், கர்த்தரை விசுவாசித்து அவருக்காக வாழ்கிற ஒரு கூட்டத்தார். அவங்க யாருன்னா ஜீவ புத்தகத்துல பேர் எழுதப்பட்டவர்கள். எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சத்தமா சொல்லுங்க. ஜீவ புத்தகத்துல பேர் எழுதப்பட்டவர்கள். அவர்களுக்கு என்ன விதமான பலன் கிடைக்கும்னா, நீங்க 21:1-2 நீங்க வாசிங்க, 1வது வசனத்தை வாசிங்க. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன், முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரம் இல்லாமல் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லி அங்க சொல்லப்படுகிறது. கவனிங்க, கவனிங்க, 2 விதமான பலன். ஒன்னு, தம்முடைய பிள்ளைகள், ஜீவ புத்தகத்துல பேர் எழுதப்பட்ட பிள்ளைகள், அவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் தெரியுமா? என்ன கவனிங்க, நித்திய ஜீவன் கிடைக்கும். என்ன கிடைக்க சொல்லுங்க. வெளிப்படுத்தல் 3:21 சொல்கிறது, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். ஆமேன். சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்க. அருமையானவர்களே, 2 விதமான கூட்டத்தார் இருப்பாங்க. நான் சொன்னேன் இல்லையா, ஒருத்தர் வலது பக்கத்தில் இருப்பாங்க, இன்னொருத்தர் இடது பக்கத்தில் இருப்பாங்க. வலது பக்கத்தில் நிக்கிறவங்க யாருன்னா கர்த்தரால் மீட்டு கொள்ளப்பட்டவர்கள். அவங்கள பார்த்து அவங்களுக்கு என்ன கர்த்தர் பலன் கொடுப்பார்னா, சிங்காசனத்துல அவரோடு கூட நித்திய காலமாய் உட்காருகிற அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பார், நித்திய ஜீவனை அவர்களுக்கு கொடுப்பார். ஆமென். இன்னொரு கூட்டத்தார் இருக்கிறாங்க. அவங்க யார் தெரியுமா? கர்த்தரை அசட்டை பண்ணினவர்கள். அவங்க யாருன்னா கிறிஸ்துவுக்கு விரோதமானவங்க. அவங்களுக்கு என்ன பிரதிபலன்னா, நீங்க 20:15 பாருங்க. 20:15 ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்படுவான். ஆமென், ஆமென். கவனிங்க, இந்த புத்தகங்கள்லாம் திறக்கப்படும் பொழுது கர்த்தர் ஒவ்வொருத்தரையா கூப்பிடுவார். கூப்பிட்டு அவங்க செய்ததுக்காக அவங்களுக்கு ரிவார்ட் கொடுப்பார், பலன் கொடுப்பார். என்ன பலன்? முதல் கூட்டத்தார், வலது பக்கத்தில் நிற்கிற கூட்டத்தார், அவங்க யாரா கர்த்தருடைய பிள்ளைங்க. உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் என்ன கொடுப்பார் பலன்னா? நித்திய ஜீவனை பலனா கொடுப்பார். ஆமென். இன்னொரு கூட்டத்தார் இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பலன் வரும் தெரியுமா? அவங்க செய்ததுக்காக அக்கினி கடல் வரும், நரகத்திலே அவர்கள் தள்ளுண்டு போவார்கள். ஆமென். சத்தமா சொல்லுங்க. இதுதான் அந்த பலன். அல்லேலூயா. என்ன கவனிங்க, நம்மள நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறோம்னா, பூமியில கிடைக்கிற சில ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிற பலன் நம்ம நினைக்கிறோம். பிரதர், நான் ஏழையா இருந்தேன் பிரதர், ஆனா இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் பிரதர், ஆண்டவர் நல்ல வீடை கொடுத்தார்,
நல்ல ஆஸ்தி கொடுத்தார், நல்ல பங்களா கொடுத்தார், காரை கொடுத்தார், என்னை உயர்த்தி வச்சார். நான் இப்படி இருந்தேன் பிரதர், நான் இப்படி ஆயிட்டேன் பிரதர், கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய உயர்வை கொடுத்தார் பிரதர் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு பேர் பலன் அல்ல. அதுக்கு பேர் என்னது இல்லைங்க, அதுக்கு பேர் சுதந்திரம். என்ன சொல்லுங்க? நீதிமொழிகள் 19:14 சொல்லுகிறது, வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கிற. நீதிமொழிகள் 13:22 சொல்லுகிறது, நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இந்த உலகத்தில் நம்ம கிடைக்கிற வீடு, ஆஸ்தி, அந்தஸ்து, ஊழியம் எதுவானாலும் அதுக்கு பேர் பலன் அல்ல. பிரதர், நான் வந்து ஜனங்களுக்காக ஜெபித்தோம் பிரதர், கர்த்தர் ஏராளமான ஆத்துமாக்கள் கொடுத்தார் பிரதர், நல்ல பலனை கொடுத்தார் பிரதர்னு சொல்லுவீங்கன்னா அதுக்கு பேர் பலன் அல்ல, அதுக்கு பேர் சுதந்திரம். இப்போ நான் தகப்பனா இருக்கிறேன், எனக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. நல்ல தகப்பனா இருந்தேன்னா நான் என்ன பண்ணுவேன்னா என் பிள்ளைகளுக்காக அவங்களுடைய வளர்ச்சிக்காக கொஞ்சம் காசு சேர்த்து வைப்பேன், அல்லது அவங்களுக்காக வீடு கட்டி வைப்பேன், அவங்களுக்காக நகை நட்டு எடுத்து வைப்பேன். இப்படியெல்லாம் செய்கிறேன் பாருங்க. இதுக்கு பேர் பலன் இல்லை, இதுக்கு பேர் என்ன இல்லை, தகப்பனுடைய கடமை, நான் செய்ய வேண்டிய கடமை. இதுக்கு பேர் சுதந்திரம். பலன் எப்ப கிடைக்கும் தெரியுமா? நீங்க ஜெபிக்கிறதுக்காக. நீங்க செவ்வாய்க்கிழமை ஷூ கம்பெனிக்கு வேலைக்கு போயிடுறீங்க, முடியலதான், வந்த உடனே எவ்வளவு வேலை செய்யணும், ஆனா சபை பைபிள் ஸ்டடினா ஓடி வரீங்க பாருங்க. அவ்வளோ தூரத்துல இருந்து நீங்க இவ்வளவு தூரத்துக்கு ஓடி வரீங்க பாருங்க. இதுக்கான பலன் என்னன்னா பரலோகத்துல கிடைக்கும். பூமியில உங்களுக்கு கிடைக்கிறதெல்லாம் பலன் இல்லை, சுதந்திரம். ஆமென். அவர் அப்பா, நம்மளாம் யாருங்க? பிள்ளைங்க. அதனால நம்ம கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக சில சுதந்திரத்தை கர்த்தர் கொடுப்பார். அதெல்லாம் அழியக்கூடியது. சுதந்திரம்னா அது என்னதுங்க, நம்ம போகும்போது எடுத்துட்டு போக முடியுமா? அது இந்த பூமியோட முடிஞ்சிடும். ஆனா பலன் என்பது அழியக்கூடாதவை. ஆமென். அது எங்க கிடைக்கும் தெரியுமா? மோட்சத்துல தான் கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதியாகமம் 24:13 ஆவியான ஒரு சம்பவத்தை எழுதுறாரு. என்ன சம்பவம்னா, எனக்கு கவனிங்க, ஈசாக்குக்கு பொண்ணு பார்க்கும்படி ஆபிரகாம் எலியேசர் அனுப்புறார். இவர் வராரு பாருங்க, ஊருக்கு வரார். வந்துட்டு லாபான் ஊர் வரைக்கும் வந்துட்டாரு பாருங்க. வந்துட்டு அவர் ஒரு ஜெபம் பண்றார். என்ன ஜெபம் பண்றாருன்னா, தண்ணீர் துறவாண்டையில் வந்துட்டார். வந்துட்டு, ஆண்டவரே, இப்போ என் எஜமானுடைய பையனுக்கு நான் பொண்ணு பார்க்க வந்திருக்கிறேன். இப்போ பொண்ணை வந்து நான் எங்க போய் தேடுறதுன்னு தெரியல, அதனால நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும். நான் இப்படி ஒரு திட்டத்தை போடுறேன், அது உங்களுடைய சித்தம்னா எனக்கு வாய்க்க பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு பிளான் பண்றேன். என்னன்னா, எந்த பொண்ணு தண்ணீர் துறவண்டைக்கு வந்து தண்ணியை மொண்டு நான் கேட்கும் பொழுது எனக்கு கொடுக்குறாளோ, எனக்கு மட்டும் இல்ல, 10 ஒட்டகத்துல வந்திருக்கிறேன், ஒரு ஒட்டகம் கிட்டத்தட்ட 10 குடம் தண்ணி குடிக்கும், அவ்வளோ ஒட்டத்துக்கு தண்ணி வாக்குறாளோ அவ தான் என் எஜமானனுக்காக நான் பார்த்த பெண்ணு. அது நீங்களே எனக்கு ஆயத்தப்படுத்துறீங்க, நான் நம்புறேன். அந்த பெண்ணை நான் கூட்டு போறேன்னு சொல்றான். சொன்ன உடனே நிறைய பேர் வராங்க பாருங்க. இதுல ஒரு பெண்ணு வரா. அவ யாருன்னா ரெபேக்காள். எல்லாம் சொல்லுங்க, ரெபேக்காள் வரா. வந்து தண்ணியை மொல்றா பாருங்க. மொண்ட உடனே எலியாசர் போய் தண்ணி கேட்கிறாரு. கேட்ட உடனே அந்த அம்மா சொல்றாங்க, எலியாசரே, தண்ணி நீங்க குடிங்க, உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களை பார்த்தா ரொம்ப தூரத்துல இருந்து வந்த மாதிரி இருக்கு, அதனால உம்முடைய ஒட்டகங்களுக்கு நான் வார்ப்பேன், ஒட்டகங்களும் குடிக்கட்டும்னு சொல்லி 10 ஒட்டகத்துக்கு தண்ணியை வார்த்து அவ என்ன பண்றான்னா அந்த கிரியை செய்யறா பாரு. செஞ்ச உடனே அவளுக்கு என்ன கிடைக்குதுன்னா, தங்கமும் தங்கத்தெல்லாம் எலியேசர் கொடுக்குறாரு, போட்டுக்குமா அப்படின்னு. என்ன கொடுக்குறாருங்க? தங்கத்தெல்லாம் கொடுக்குறாரு. இது பலன் அல்ல. அவ ஒட்டகத்துக்கு தண்ணி வார்த்ததுனால, தனக்கு தண்ணி கொடுத்ததுனால நகையை கொடுக்கிறார், போட்டுக்குமா, கிஃப்டா கொடுக்கிறாரு. அதுக்கு பேர் பலன் அல்ல, அது சுதந்திரம். என்ன சொல்லுங்க? சுதந்திரம். இந்த பூமியில நம்ம அனுபவிக்கிற எல்லா காரியமும் சுதந்திரம். ஆனா பலன் எப்ப கிடைக்கும் தெரியுமா? மேல போகும்போது கிடைக்கும். புத்தகங்கள் திறக்கப்படும் பொழுது கிடைக்கும். வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பாக நம்ம நிற்கும் பொழுது கிடைக்கும். ஆமென். இந்த ரெபேக்காளுக்கு பலன் கிடைக்குது. என்ன பலன் பிரதர்? ஆமா, நகை சுதந்திரம். அதை அவ அனுபவிக்கிறாளா? அனுபவிச்சு முடிச்ச உடனே அவங்க வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கெல்லாம் போய் அவங்க அப்பா அம்மா கிட்டலாம் பேசி, அண்ணன் கிட்டலாம் பேசணுன்னே ரெபேக்காள் சொல்றா, நான் புறப்பட்டு போக தயாரா இருக்கிறேன். இந்த எலியேசர் எல்லாத்தையும் சொல்றாரு. சொன்ன உடனே ரெபேக்காளை கூப்பிடுறாரு, நான் வரேன்னு சொல்றா. அவங்க புறப்பட்டு போறாங்க. எலியேசரும் ரெபேக்காலும் புறப்பட்டு போறாங்க. போன உடனே போயிட்டே இருக்கிறாங்க. ஊர்கிட்ட வந்துருச்சு. தூரத்திலிருந்து கண்ணோக்கி பார்க்கிறா ரெபேக்கா, அங்க ஈசாக்கு வந்துட்டு இருக்கிறார். ஆமென்.
ஒரு சாயங்கால நேரத்துல தியானம் பண்ணும்படிக்கு ஈசாக்கு புறப்பட்டு வராரு. ரெபேக்கா கேட்கிறா, அதோ தூரத்துல ஒரு மனுஷன் தெரிகிறாரு, அவர் யாருன்னு கேட்கும் பொழுது எலியேசர் சொல்றாரு, அவர்தான் உன்னுடைய பலன், உனக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற உன்னுடைய புருஷன், உன் மணவாளன் அவர்தான் சொல்லி அங்கே சொல்றார். அதுதான் பலன். ஆமென். இந்த பூமியில் நமக்கு கிடைக்கிறது பலன் அல்ல. அதனால என்ன கவனிங்க, நீங்க அதிகமா ஆண்டவருக்காக செயல்படணும்னு கர்த்தர் விரும்புறார். ஆமென். சத்தமா சொல்லுங்க. இந்த பலன் கிடைக்கணும்னா நான் என்ன பண்ணணும் பிரதர்? நான் நிறைய வசனத்துக்கு போல ஒரே வசனத்தை தான் உங்களுக்கு தியானித்து சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த வசனத்தை சொல்லுங்க. 22:12 சொல்லுங்க. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைக்கு தக்க பலன் என் கூட வருதுன்னு கர்த்தர் சொல்றாரு இல்லைங்களா? அதே வசனத்தை வச்சுதான் நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம். முதல்ல நான் உங்களுக்கு சொன்னேன், அவருடைய வருகை மிக மிக சமீபம் ஆயிடுச்சுன்னு சொன்னேன். ரெண்டாவது, அவர் வருகையின் போது பலன் கொடுப்பாருன்னு சொன்னேன். அந்த பலன் என்ன அப்படின்றது நான் சொன்னேன். அந்த பலன்னா என்னதுங்க? பரலோகத்துக்கு போகும்பொழுது நித்திய ஜீவன் நம்ம கொடுக்கிறாரு பாருங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல, இயேசுவை கொடுக்கிறாரு பாருங்க, அதுதான் பலன். இயேசு தான் அந்த நித்திய ஜீவன். இயேசுவோடு கூட சிங்காசனத்தில் நம்மளுக்கு உட்காரும்படி அனுமதி தராரு பாருங்க, அதுதான் நமக்கு கிடைக்கிற ரிவார்டு, பலன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. ரெபேக்காள் எப்படி ஈசாக்கை கண்டுபிடித்தாலோ, ஈசாக்கை அவள் அடைந்தாலோ, அது போல உங்களுக்கு எனக்கும் பரம ஈசாக்கு ஒருத்தர் இருக்கிறார், பரம மணவாளன் ஒருத்தர் இருக்கிறார். அவர் தான் இயேசு கிறிஸ்து. ஆமென். அவரை தான் நமக்கு பிதாவாகி தேவன் பரலோகம் நமக்கு பலனா கொடுக்க போகிறது. அதுக்காக தான் நீங்க சபைக்கு வரீங்க. ஆமீன் சொல்லுங்க. அதுக்காக தான் இவ்வளோ பிரயாசப்படுறீங்க. எவ்வளோ லேட் ஆனாலும், நான் லேட்டாக முடிச்சாலும், இந்த ஆள் எப்போ பார்த்தா லேட்டாக முடிக்கிறான், பரவாயில்ல, இருந்தாலும் நான் பொறுத்துக்கிறேன். ஏன்னா என் நித்திய ஜீவன் ஆகிய என் பலனை நான் பெறணும். இங்க ஏமாத்திட்டு இந்த ஆள் ரொம்ப நேரம் எடுக்கிறான்றதுக்காக நான் வெளியே போயிட்டேன்னா என் பலனை நான் மிஸ் பண்ணிடுவேன். அதுக்காக நீங்க என்ன பண்றீங்க? போனா போது பலனுக்காக, எனக்காக இல்லை, எனக்காக உட்காந்துக்கிறீங்க. சொல்லுங்க, உங்க பலனுக்காக. உங்க பலன் எப்ப கிடைக்கும் தெரியுமா? அல்லேலூயா. இந்த பலன் கிடைக்கணும்னா நான் என்ன செய்யணுங்க? அதே வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, கிரியை செய்யணும். என்ன செய்யணுங்க? அவனவனுடைய கிரியைக்கு தக்க பலன் அவனவனுக்கு கொடுக்கும்படி என்னோட வருதுன்னு சொல்ற. நீங்களும் நான் என்ன செய்யணும் சொல்லுங்க? என்ன செய்யணுங்க? நற்கிரியை செய்யணும், துர்க்கிரியை செய்யக்கூடாது. இளையகுமாரன் அப்பா கிட்ட இருந்து சொத்தெல்லாம் வாங்கிட்டு போயிட்டான். அவன் செய்தது நற்கிரியா துர்க்கிரியா? எல்லாரும் சொல்லுங்க. துர்க்கிரியா. அவன் செய்தது என்னதுங்க? இப்ப எல்லாத்தையும் செலவழிச்சுட்டு அப்பா கிட்ட திரும்பி வரான். வந்த உடனே நம்ம எல்லாருக்குமே பைபிள் படிக்கும் போது ஒரே சந்தோஷமாயிடும். என்ன சந்தோஷம் தெரியுமா? பிரதர், சூப்பர் பிரதர், நல்ல அப்பா பிரதர். அவன் வந்த உடனே என்ன பண்ணிட்டார்? அவனை ஏற்றுக்கொண்டார் பிரதர். அவனுக்காக ஆடு அடிக்கிறாரு, மாடு அடிக்கிறாரு, புதிய வஸ்திரத்தை தராரு, அவனுக்கு மோதிரத்தை போடுறாரு, செருப்பை போடுறாரு, விருந்து நடக்குது, சந்தோஷப்படுறாங்க, எல்லாம் ரைட்டு. ஆனா அவனுக்கு பலன் கிடைக்கல. அவனுக்கு என்ன கிடைக்கலைங்க? ஹலோ பிரதர், சிஸ்டர், இந்த பூமியில நீங்க வாழற நாட்கள்ல நற்கிரியை, நல்ல காரியங்களை நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பலன் கிடைக்கும். செய்யல, நல்லது செய்யறது நல்லது, நல்லது செய்யாம இருக்கிறது, கெட்டது செய்யறது மட்டும் தப்பு இல்லைங்க, துர்க்கிரியை செய்யறது மட்டும் தப்பு இல்லைங்க. ஒருத்தருக்கு நல்லது செய்யாம இருக்கிறதும் பலன் கிடைக்காது. இளையகுமாரன் வந்தப்ப அப்பா என்னென்னவோ செய்யறாரு. ஆனா நீங்க பைபிள் முடியும் போது அந்த 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 ஊமை முடியும் போது இப்படி முடியும். பெரிய மகன் வரான். பெரிய மகன் வந்தோடனே, என்ன டாடி, இவ்வளவு நாள் நான் நற்கிரியை செஞ்சனே, நீ ஒரு நாள் கூட எனக்காக ஒண்ணுத்தையும் அடிக்கலையே, இப்ப இவன் வந்துட்டான்னு சொல்லி ஆடு மாடுகள் அடிக்கிறியே அப்படின்னு கேட்ட உடனே தகப்பன் சொல்றாரு, மகனே, எனக்கு உண்டானது எல்லாம் உண்டு. இவன் அப்படி கிடையாது. இவனுக்கு நான் வெறும் சுதந்திரத்தை கொடுத்து அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு அவன் சாப்டர். ஆனா என்னுடைய பலன் உண்டுன்ற. நற்கிரியை செய்த பெரிய மகனுக்கு பலன் உண்டாகிறது, துர்க்கிரியை செய்தவனுக்கு பலன் இல்லாம போகுது. நீங்களும் நான் என்ன கிரியை செய்ய போறோம் அந்த பூமியில் இருக்கிற நாட்கள்ல? ஒருத்தனை கெடுக்கணும், ஒருத்தர் நல்லா இருக்க கூடாது, இவங்களுக்கு விரோதமா அவங்களுக்கு விரோதமா பேசுறது, சிந்திக்கிறது. தயவு செய்து உங்க சிந்தனையில கூட
மற்றவங்களுக்கு துரோகத்தை நினைச்சிடாதீங்க, பலனை இழந்துருவீங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? சொல்லுங்க. லூக்கா 15:12 சொல்லுகிறது. அந்த 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 இளையகுமாரனுடைய சம்பவம் லூக்கா 15 எழுதப்பட்டிருக்கு. நீங்க எழுதி மட்டும் வச்சுங்க. உபாகமம் 28:20 சொல்லுகிறது, என்னை விட்டு விலகி நீ செய்து வருகிற துர்க்கிரியைகளின் நிமித்தம் சீக்கிரத்தில் கெட்டு போய் அழியும் மட்டும். அந்த வசனத்தை படிங்க. உபாகம் 28:20. என்னை விட்டு விலகி நீ செய்து வருகிற உன் துர்க்கிரியை நிமித்தம் சீக்கிரத்தில் கெட்டு போய் அழியும் மட்டும் நீ கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் கர்த்தர் உனக்கு சாபத்தையும் சஞ்சலத்தையும் கேட்டையும் வர பண்ணுவார். துர்க்கிரியை செய்கிறவன் யார் தெரியுமா? எனக்கு கவனிங்க. துர்க்கிரியை செய்கிறவங்க யார் தெரியுமா? கர்த்தரை விட்டு விலகி இருக்கிறவங்க. என்ன பிரதர் சொல்றீங்க? நான் சர்ச்சுக்கு வரேன், காணி கொடுக்குறேன், செய்தி கேட்குறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், எல்லாத்தையும் நீங்கள் பண்ணலாம். ஆனால் உங்களுக்குள்ள துர்க்கிரை இருந்துச்சுன்னா, என்ன பாருங்க, துர்க்கிரியை இருந்துச்சுன்னா, கெட்ட விஷயங்கள் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, உங்களை பரலோகம் எப்படி தெரியுமா பார்க்கும்? கர்த்தரை விட்டு விலகி இருக்கிறவன்னு பார்க்கும். அதற்கான பலன் என்ன தெரியுமா? சாபமும் கேடும் சஞ்சலமும் வரும். இதை நான் சொல்ல, வேதம் சொல்லுது. அப்போ உங்க கிரியை ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்கணும் சொல்லுங்க. சில சில சம்பவங்களை நான் இருதயத்தில் யோசித்து கஷ்டப்பட்டு ஆண்டுகிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கிறேன். சில நேரங்களில் ஊழியத்தினுடைய ஆரம்பத்திலலாம் சிலர் மேலே சிலர் பண்ணுறதெல்லாம் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். என்னடா இவங்க இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி பயங்கர வெறுப்பு எனக்கு இருக்கும். என்னால் சரியாக ஊழியம் செய்ய முடியாது, சரியாக ஜெபிக்க முடியாது. ஆனால் பார்க்குறேன், அவங்களுக்கு வந்த தண்டனையெல்லாம் நான் யோசித்து பார்க்குறேன். இப்போ நான் யோசித்து அதுக்காக நான் ஆண்டுகிட்ட மன்னிப்பு கேட்குறேன். ஏன் தெரியுமா? ஒருவேளை கர்த்தர் ஊழியக்காரனுக்காக வைராகம் பாராட்டி என் நிமித்தமா அவங்க அந்த தண்டனை அனுபவிச்சிருந்தா அப்படின்னு நான் யோசிச்சு இன்னைக்கு மன்னிப்பு கேட்குறேன். ஆக்சுவலாக மன்னிப்பு கேட்டுட்டேன், தப்புதான் ஆண்டவரே, அவங்களெல்லாம் நான் இப்படி சிந்திச்சு. நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்க சிந்தனையில கூட யாரும் கெட்டு போகக்கூடாது, யாருக்கும் கெடுதலோ சே இவங்கெல்லாம் இல்லாமல் இருந்தாலே நல்லா இருக்குமே அப்படின்ற அளவுக்கு யோசிச்சிடாதீங்க. உங்க சிந்தனையில கூட மற்றவங்களுக்கு நீங்க துரோகம் நினைக்காதீங்க. இது எனக்கு கர்த்தர் பர்சனலா சொல்லி கொடுத்தது. கர்த்தர் நான் யார் மேலேனா சே என்னடா இவங்க இப்படி பண்றாங்களே அப்படின்னு இருதயத்துல கொஞ்சம் கஷ்டப்பட்டேன்னா ஆண்டவர் சொல்லுவாரு, அதை விட்டுரு, உன் பலன் பரலோகத்தில் மிகுதியா இருக்குன்னு சொல்லு. ஆமே. பரலோகத்தில் உங்க பலன் மிகுதியா இருக்கணுமா? சிந்தனையில கூட நற்கிரியை செய்ய பழகுங்க. ஆமே. சத்தமா சொல்லுங்க. மத்திய 5:16 சொல்லுது, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க. ரோமர் 2:7 சொல்லுகிறது, சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். சோர்ந்து போகாம நற்கிரியை நீங்க செஞ்சீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, என்னென்ன தருவாராம்? மகிமை தருவாராம், கனத்தை தருவாராம், அழியாமை என்கிற நித்திய ஜீவனை என்ன பண்ணுவாராம்? அவர் தருவாராம். ஆமே. மத்திய 25:31 கர்த்தர் ஒரு ஊமையை எழுதுறாரு பாருங்க, ஒரு சம்பவத்தை எழுதி வைக்கிறார். என்னன்னா, வலது பக்கத்துல ஒரு கூட்டத்தார் நிற்பாங்க, இடது பக்கத்துல எல்லாம் சொல்லுங்க, இடது பக்கத்துல ஒரு கூட்டத்தார் நிற்பாங்க. ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிடுறேன், தப்பா எடுத்துக்காதீங்க, என்னை கவனிங்க. என்ன முக்கியமான வசனம். இடது பக்கத்தில் நிற்கிறவங்க யாருன்னா செம்மறி ஆடம். யாருங்க? வலது பக்கத்தில் நிற்கிறவங்க செம்மறி ஆடு, இடது பக்கத்தில் நிற்கிறவங்க வெள்ளாடு. அவங்க ஆடுதான் வெள்ளை, ஆனா அவங்க ஆள் எல்லாம் அழுக்கு கரை. வலது பக்கத்தில் நிற்கிறவங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் என் பிதாவினால் உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற சந்தோஷத்துக்குள்ள பிரவேசிங்கன்னு கர்த்தர் சொல்றாரு. அப்படியே இடது பக்கத்துல பார்த்து சொல்றாரு,
சாத்தானுக்காகவும் அவனுடைய கூட்டத்தாருக்காகவும் ஆயத்தப்படுத்தப்பட்ட நரகத்துக்கு போங்கன்ற. என்னடா இது, ஒரு கூட்டத்தை பார்த்து பரலோகன்றாரு, ஒரு கூட்டத்தை பார்த்து நரகன்றாரு, ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க சொல்றாங்க, ஆண்டவர் சொல்றாரு வலது பக்கத்தில் நிற்கிறவங்களை பார்த்து, நான் பசியா இருந்தேன், நீ ஆகாரம் கொடுத்த. நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன், நீ என்னை பார்க்க வந்த. நீங்க எப்படியாப்பட்ட கூட்டத்தார்னா நற்கிரியை செய்த கூட்டத்தார். அதனால உனக்கு நித்திய ஜீவன் ரெடி, நீ போய் சுதந்திரின்ற. இடது பக்கத்தில் நிற்கிறவங்களை பார்த்து சொல்றாரு, உன் கிரியையெல்லாம் வெறும் துர்க்கிரியா இருந்துச்சு, உன் சிந்தனை கூட ஒன்றும் சரியில்லை, அதனால நீ உனக்கு அழுகையும் சாத்தானுக்காக நான் உருவாக்கின அந்த நரகத்துக்கு நீ போன்னு அனுப்பிச்சுட்ற. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரோம், ஏங்க பைபிள் ஸ்டடி நடத்துகிறோம், ஏங்க வேலைக்கிழமை கூட்டம் நடத்துகிறோம், ஏங்க ஃபாஸ்டிங் ப்ரேயர் 3 நாள் மாசத்துல வைக்கிறோம்? ஏன் தெரியுமா? உங்க பிரச்சனைகள் மாறணும், உங்க போராட்டங்கள் மாறணும், உங்கள் துக்கங்கள் சந்தோஷமா மாறணும். ஒரு பக்கம் அதெல்லாம் இருக்கட்டும், உண்மைதான். ஆனா மிக முக்கிய நோக்கத்தை தெரிஞ்சுக்குங்க. சபை எப்படி ஆகிலும் பரலோகத்தை சுதந்திரிக்கும். உங்களுக்கான பலன் அங்க வரணும். உங்களுக்கான பலனை சொல்லுங்க. அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது நற்கிரியை செய். நற்கிரியை செய். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. சபையை விட்டு வெளியே போகும்போது நீங்க ஒரு தீர்மானத்தோட போகணும். என்ன தீர்மானம் தெரியுமா? இந்த வாயால இதுக்கப்புறம் நான் யாரையும் புறங்கூறவோ திட்டுறதோ அசிங்கமா பேசுறதோ என் வாழ்க்கையில இருக்கக்கூடாது அப்படின்றத தீர்மானம் எடுத்துன்னு போங்க. இந்த கண்ணு இனி யாரையும் தப்பா பார்க்காதுன்ற தீர்மானத்தோட வெளியே போங்க. இந்த சிந்தனையில கூட இவங்க கெட்டு போயிடக்கூடாது, இவங்க நல்லா இருக்கக்கூடாது, இவங்க என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க, இவங்க இல்லாம போனா நல்லா இருக்குமே, இவங்களுக்கு எதனா ஆபத்து வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்காத சிந்தனையோடு கூட நீங்க வெளியே போகணும். உங்க இருதயத்துல கூட யார் மேலே கசப்பு வரக்கூடாது. அப்படி நீங்க சபையை விட்டு வெளியே போகணும். தயாரா எல்லாரும்? நீங்க அப்படி வெளியே போவீர்களானால், இன்றைக்கு அந்த தீர்மானத்தை நீங்க எடுப்பீர்களானால், நற்கிரியை செய்ய தொடங்குவீர்களானால், ராமால எபிரோன் சபையில் இருக்கிற ஒரு ஜனமும் கைவிடப்படாது, எல்லாருக்கும் பலன் மிகுதியா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடியா இருக்கிறீங்களா? ரெடியா இருக்கிறீங்களா? எல்லாம் முழங்கால் படிடலாமா? முழங்கால் படிடுங்க. முழங்கால் படிட்டு இருதயத்துல இன்னும் பிரசங்கம் முடியல, இன்னும் நிறைய இருக்கு. எடுத்தனா நீங்க தாங்க மாட்டீங்கன்றதுனால நான் இதோட முடிச்சிடுறேன். நற்கிரியைனா என்ன அப்படின்றதுக்கான இன்னொரு மெசேஜ், இன்னொரு பாயிண்ட் இருக்கு. நற்கிரியை செய்யணும், நற்கிரியை செய்யணும் அப்படின்னா என்ன பிரதர் அப்படின்றது இன்னொரு இருக்கு. வேண்டாம், நான் முடிச்சிடுறேன். எல்லாம் முழங்கால் படிடலாம். ஒன்று புரிஞ்சுக்குங்க, சபை நல்லது செய்யணும். உங்க சிந்தனையில கூட மற்றவங்களுக்கு நீங்க துரோகம் நினைக்கக்கூடாது. இதை நல்லா மனசுல வச்சுக்கங்க, உங்க இருதயத்தில் எழுதுங்க. எல்லாம் முழங்கால் படிடலாமா? எல்லாம் முழங்கால் படிடலாமா? உங்களுக்கான பலன் பரலோகத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் கண்களை சுத்திகரிங்க. ஆண்டவரே, வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புல நான் வலது பக்கம் நிக்கணும். ஆண்டவரே, நான் செம்மறி ஆடு அந்த கூட்டத்தில் நிக்கணும். ஆண்டவரே, நான் இடது பக்கம் போயிடக்கூடாது. ஆண்டவரே, நான் வெள்ளாட்டு கூட்டத்தில் போயிடக்கூடாது. ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அவருடைய வருகை மிக சமீபமா இருக்கிறது. சகோதரி, அக்கா, அம்மா, அவருடைய வருகை மிக சமீபமா எடுத்திருக்கலாம். அதனால தான் சபைக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், என்னுடைய வருகை தாமதிப்பதில்லை. மத்திய 24 சொல்லப்பட்டிருக்கிற எல்லா காரியங்களும் நடந்து முடிஞ்சிச்சு. சில காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. நிறைய காரியங்கள் நடந்து முடிஞ்சிச்சு. எந்த செகண்ட் வேணாலும் இயேசு இந்த பூமிக்கு வரலாம். எந்த செகண்ட் வேணாலும் அவருடைய வருகை காணப்படலாம். இந்த நிமிஷம், இப்ப நீங்க வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிற இந்த நிமிஷத்துல கர்த்தர் வருவாரானால், நீங்க பரலோகத்துக்கு போவீர்களானால், நீங்க நியாய தீர்ப்புல நிற்பீர்களானால், உங்க பலன் எப்படியாப்பட்டதா இருக்கும்? நீங்க வலது புறத்தில் நிற்கிறவர்களா இருப்பீர்களா, உங்க பலன் நித்திய ஜீவன்.
நீங்க இடது பக்கத்தில் நிற்பீர்களானால் உங்க உங்க பலன் பரிதாபம். நீங்க எந்த பலனை அனுபவிக்க விரும்புறீங்க? வசனம் சொல்லுது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன். கர்த்தர் சொல்ற, இதோ சீக்கிரமா வரேன். அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு வருகிறது. நான் வரும்போது சும்மா வரல, ஒவ்வொருவருடைய கிரியைக்கு தக்க பலனை கொண்டு வருகிறேன். அந்த கிரியை நற்கிரியா இருந்தா அவன் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பான். அந்த கிரியை துர்க்கிரியா இருக்குமானால் அவனுக்கு நரகம் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்களும் நானும் எதை சுதந்திரிக்க போகிறோம்? ஒரு நிமிஷம் ஒப்பு கொடுங்க, இருதயத்துல கை வைங்க, இருதயத்துல கை வைங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க.